ஆக்சுவலாக பேட்ரி அவ்வளோதான், ஒரு பேட்டரியில் சார்ஜ் முடிஞ்சிருச்சு. இன்னொரு பேட்டரி மாற்றி போட்டிருக்கேன். இன்னொரு பேட்டரி மாற்றினா அதை தூக்கி வண்டியில் வச்சுருந்தேன். உள்ள பேக்கெல்லாம் எடுத்து லக்கேஜெல்லாம் கழட்டி மறுபடியும் முதலிருந்து வேலை. சரி, ஓகே. எனிவேஸ், மணி கரெக்டாக 2:30. மதுரை தாண்டோம்னா போவோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ரைடிங் போகிறாங்க போல. பயங்கர சில்லுன்னு இருக்கு. அது எப்படி பார்த்தாலும் 11:30க்கு போட்டேன். 11:30க்கு ஆன் போட்டேன்னா 12:30, 1:30, 2:30, 3 மணி நேரம் சார்ஜ் இருந்திருக்கு. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ தான் ரெடி பண்ணிட்டுருக்காங்க போல இருக்கு. நம்ம ஒரு வழி ஆயிரம் போல இருக்குது ரோட்டில் போகிறக்குள்ளேயும். மதுரையை பிடிச்சிட்டோம்னா சரசரன்னு போயிடலாம். மதுரையை பிடிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. ஒன்றன் பின் ஒன்றாக எறும்பு போல் சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு இடத்துல நிப்பாட்டலான்னு பார்த்தா இது மாதிரி ரோடாவே வருது. எங்க அப்பா பெரிய குழி பார்க்கவே இல்லை. நல்ல ஒரு ஆட்டிருச்சு. கோயம்புத்தூர் 136 கிலோமீட்டர், மதுரைக்கு 80 கிலோமீட்டர் தானா? பரவாயில்லையே, உருட்டிக்கிட்டே வந்துட்டோம். மதுரைக்கு 80 கிலோமீட்டர். மணி எவ்வளோ? 2 பத்தாச்சா? எனக்கு தெரிஞ்சு 5 மணிக்கு ரீச் ஆகும் நினைக்கிறாங்க. மூணு மணிக்கு மதுரை ரீச் ஆயிடலாம். பார்ப்போம். மதுரை 66 கிலோமீட்டர் மட்டுமே உள்ளது. மதுரைக்கே 2-3 மணி நேரம் ஆகுது. எட்டயபுரத்துக்கே வந்துட்டு இருக்கேன். பேட்டரியில் சார்ஜ் இல்லை, அதனால பேட்டரி மாற்றி போட்டுட்டு நம்ம அது எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. டக்குன்னு வந்துட்டேன். எட்டயபுரம் போயிட்டுருக்கேன். எட்டயபுரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் தான் மேக்ஸிமம் ஊருக்கு போகிறதுக்கு. எட்டயபுரம் ஒரே ரோடுன்னாங்க, ஃபுல் ஸ்ட்ரெயிட்டு. பார்ப்போம். மணி இப்போ கரெக்டாக 5 மணிக்குள்ளே போயிடலாம் நான் நினச்சேன். மணி இப்போ இங்கேயே 5 ஆச்சு.
காஃபி சாப்பிட்டாச்சு. காஃபி சாப்பிட்டதுனால கொஞ்சம் அப்படியே பரவாயில்லாம இருக்கு. ஆக்சுவலா வேற ஏதோ ரூட் இருக்கு போல் இருக்கு. நான் தான் ஊருக்குள்ள வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு பஸ்ஸில் தான் நான் வந்துட்டு இருக்கேன். இங்க இருந்து ஞாபகம் இல்லை. தேவரம் போனா தெரிஞ்சிடும். நல்ல இடையில ஒரு இடத்துல நின்று காஃபி சாப்பிட்டாச்சு. காஃபி சாப்பிட்டதுனால கொஞ்சம் அப்படியே பரவாயில்லாம இருக்கு. க்ளோஸ் பண்ணிடுவோம். காற்று ரொம்ப அடிக்குது. குளிர்ந்த காற்றா இருக்கு. ஜில்லுன்னு இருக்கு காற்று. பைபாஸ் கிடையாது, இது ஒரு ரோடு, மெயின் ரோடு. பைபாஸ் இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக ரைட்டில் யூஸ் யாரும் இல்லாதனால காலையில் இந்த நேரத்தில் போகிறோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. பனி எப்படி இருக்கு பாருங்க. அப்பா, க்ளவுஸ் போட்டு ஓட்ட கற்றுக்கணும். க்ளவுஸ் வச்சுருக்கேன், அப்படியே எடுக்கிறதுக்கு ஒரே சோம்பேறி. எல்லாம் பேக்கில் கட்டி வச்சுருப்பேன். இல்லாட்டா எடுத்து ஓட்டிகிட்டு இருப்பேன். எடுக்கிறதுக்கு ஒரு அப்படியே கேமரா எடுக்கும் போதே எடுத்துருக்கலாம். அப்படியே நான் பாட்டு மறந்துட்டேன். யோசித்தேன், அப்படியே விட்டுட்டேன். எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல எட்டயபுரம். நேரம் போட்டுச்சு. நான் இடையில அங்கே இங்கே நின்றுட்டு பொறுமையாக வந்தேன். பார்ப்போம். எட்டயபுரம் ரீச் ஆகிட்டா அதுலேருந்து எனக்கு ஓரளவுக்கு ரூட்டு தெரியும். சின்ன சின்ன கிளாரிஃபை மட்டும் பண்ணிக்கணும். கழுகாசலபுரம். ஆக்சுவலாக இப்போ நான் போகிற ஊர் எங்கள் மாமனார் ஊர். என் மனைவியெல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக கடைகள் எதுவுமே கிடையாது. ஏதாவது வேணும் வாங்கணும், முக்கியமான ஏதாவது வாங்கணும்னா எட்டயபுரம் தான் வரணும். நான் ஒரு டைம் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஏதோ வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ட்ரெஸ் ஏதோ எடுக்கணுங்கிறதுக்காண்டி எட்டயபுரம் வந்தேன். பைக்கில் தான் வந்தேன். நான் போனது பஸ்ஸில் போனேன். அங்கே வந்த ஒருத்தட்ட வண்டி வாங்கிட்டு எட்டயபுரம் வந்தேன். யோசித்தேன், எதுக்கு எடுத்தாலும் எட்டயபுரம் தான் வரணுமா அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன் நான். கிராமம் தான், உள்ள அவுட்ரு எல்லாம் அந்த ஊரை பிறந்து வளர்ந்துருப்பாங்க. அங்கே ஒரு வீடு இருக்கும். வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி போய் பார்த்துட்டு ஒரு தொழில் விஷயமா பார்க்கும்போது எல்லாம் அவங்க ஒவ்வொரு ஊரில் செட்டில் ஆகிட்டாங்க. சிதம்பராபுரம். இந்த முன்னாடி போகிற மெனுடோரை ரொம்ப நேரமாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் கரெக்டாக தான் வரேன்னு நினைக்கிறேன். இது வண்டி நான் ஐஏஎஸ்ல இருந்து பார்க்கும்போது இருந்து அதுவும் ஊருக்குள்ள இருந்து சுற்றி வருது. போயிட்டு டைம் அடிச்சா ஒரு மணி நேரமும் 2 மணி நேரமும் தூங்கினா கொஞ்சம் கரெக்டாக பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். தூக்கம் ஒன்றும் வரல. நல்ல ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த ஊர் கிளைமேட்டுக்கு போய் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் பார்க்கணும். நார்மலாக பச்சை தண்ணியில் தான் குளிப்பேன். நல்லா ட்ராவல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஒரு குளியலை போட்டோம்னா சும்மா கும்முன்னு இருக்கும். இன்னும் 6 கிலோமீட்டர் நம்ம எட்டயபுரம்.
நல்ல வெதர், நல்ல பனி, சரியான பனி. நல்ல வேளை நம்ம எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்கோம். பனியில் கூட வண்டி ஓட்டிடலாங்க ஓரளவுக்கு. மழையில் வண்டி ஓட்டினா ரொம்ப கஷ்டம். இன்னும் எக்ஸ்ட்ரா 1.5 hour 2 hours ஆகும். நம்ம போவோம், இங்கே மழை இருக்காது, அப்புறம் அங்கே மழை பெய்யும், அங்கே மழை இருக்காது, அடுத்து மழை பெய்யும். லாஸ்ட் டைம் விருதுநகர் வரும்போது அப்படி தான். நல்லா திண்டுக்கல் வரைக்கும் நல்ல மழையை நினைச்சு வர. திண்டுக்கலை தாண்டி எடுத்து வரும்போது மழையே வரல. வந்து விருதுநகர்லாம் வரேன், இந்த ஜெயண்ட் போட்டு பார்க்குறேன். எல்லாரும் நம்மளை என்னக்கா இந்த வெயிலுக்கு இந்த ஜாக்கெட்டை போட்டிருக்கீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவங்க கட்டில் இது ரைடிங் கியருங்க, இதை போட்டால் சேஃப்டி, இது சேஃப்டி பர்பஸ்காண்டி போடுறது, குளிருக்கு இதுக்கெல்லாம் போடலை, இதெல்லாம் உள்ள ஆர்மர் இருக்கும், சப்போஸ் ஏதாவதுனாலும் நம்ம சேஃப்டிக்காண்டி இதெல்லாம் போகிறது, சேஃப்டி கியர்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்ன. ஹெல்மெட் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி இதெல்லாம் போட்டால் ஆர்மர்ஸ் இருக்கும், இது அந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னேன். அப்படி எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்லியாச்சு. கொஞ்சம் வெளிச்சம் வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்காண்டி லேட்டாக போக முடியாது. ஆல்ரெடி நான் லேட்டாக தான் வரணும்னு நினச்சேன். ஒரு 9 மணி போல் வந்தால் போதும்னு நினச்சேன். பட் நம்ம இந்த டைமில் வந்து இந்த குயிக்காக இப்படி வந்துருக்கிறது, காலைல கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமாங்கிறது தெரியல. இல்லாமல் பகலில் தூங்கிட்டேன், நைட்டு தூக்கம் வரலை எனக்கு. தூக்கம் வந்திருந்தா கூட 1 மணி நேரம் தூங்கிட்டு வந்திருப்பேன். பிறண்டு படுக்கிற ஒரு 3/4 மணி நேரம் தூக்கம் வரல. சரி, நம்ம வண்டியை ஓட்டிகிட்டே வந்துட்டு இங்கே வந்து நமக்கு டைம் கிடச்சா தூங்குவோம் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் வந்தேன். அதுக்கு ஒரு ஸ்பீடு பிரேக்கை பார்த்தாலே மேலே ஏறி போயிட்டு மெதுவாக ஏறி போயிட்டு வந்து இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? 4 கிலோமீட்டர் எட்டையாபுரத்துக்கு. எட்டையாபுரத்து ஒரு 20 கிலோமீட்டரு மொத்தம். அப் அண்ட் டவுனு அப்படியே வந்துடுது. 350 கிலோமீட்டர் பார்த்தேன். 350 கிலோமீட்டர் அப்போ மட்டும் வந்துடுது. ரோட்டில் வேறு ஆப்போசிட்டில் வண்டி வருது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த கிளாஸ் போட்டது ஓப்பன் பண்ணால் தான் கொஞ்சம் தெரியும். இது அதோட காற்று பயங்கரமாக அடிக்குது. அடிக்கிற காற்று அப்பா. ஏதோ ஒரு அறிவிப்பு பலகை இருக்குது அங்கே, என்ன போட்டிருக்கான்னு தெரியல, பார்ப்போம். ஏய் எங்கே போகுது வண்டி இல்லையே. எட்டையாபுரம் 4 கிலோமீட்டர், திருச்செந்தூர் 68 கிலோமீட்டர், மதுரை 100 கிலோமீட்டரா? என்னது மதுரை 100 கிலோமீட்டர்னா அப்போ வேற ஏதோ ரூட் இருக்கு போல இருக்கே. வங்காருப்பட்டி டீசல் நிறையா இருக்கு போல இருக்கே. கொஞ்சம் தெரிய மாட்டேது ரோடு. எட்டையாபுரம் பாரதியார் ஞாபகம் வராரு. பட்டு பாப்பா, நம்மளே ஒரு வேலைக்கு காரணமாக டக்குனு பைக் எடுத்து டக்குனு வந்த மாதிரி இருக்கும். பஸ்ஸில் வந்தாலும் இதே தான் ஆகும். சரி, ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். எங்கேயுமே போகல கொஞ்ச நாள் ரைடு லாங் போகலான்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு பிளான் வந்து சொதப்பிடுது. இதெல்லாம் அமைஞ்சது. நான் வேற மனசில் வேற நினச்சிட்டேன், கொஞ்சம் ஆசையெல்லாம் பட்டேன். சரி, பைக்கில் போவோம், ஒரு மாதிரி நல்லா இருக்கும். பைக்கு நானும் ஒரு 5-6 மணி நேரம். அதனாலேயே எனக்கு நம்ம பஸ்ஸில் போங்கன்னு எல்லாரும் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பஸ்ஸில் வாங்க என் மைண்டு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. தட்ஸ் த ரீசன். ஸ்பீடு பிரேக்கு ஒரு 4 வெள்ளை பெயிண்ட் வாங்கி புதுசாக வாங்கி அடிங்கப்பா. ஆயுத பூஜை வருது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. லைட் இருக்கு, அவன் போட்டுக்கிறான் கார்காரன். ஆப்போசிட்டில் வரணும்னுக்கு தெரியணும்ல. எங்கிட்ட கூட என் எக்ஸ்ட்ரா லைட் இருக்கு. அடிச்சா போட்டானா எல்லாரும் பயப்படுவாங்க. லைட்டாக பெயின் ஆகுது. ஹெல்மெட் போட்டே இருந்தாலே நம்ம பெயின் ஆக
பிரேக் எடுக்கல. பொதுவாக ரைடு அப்போ போகும்போது நான் பிரேக் நிறைய எடுப்பேன். இந்த டைம் நான் பைக் எடுக்கல. ஏன் கிளைமேட்டா இல்லை உடம்புல கொஞ்சம் தூங்கிடுச்சுனால நல்லா எனர்ஜியாக இருக்கான்னு தெரியல, பிரேக் எடுக்கல, எடுக்க தோணலை. பசி வேறு லைட்டாக எடுக்க ஆரம்பிக்குது. நான் வேறு எதுவும் நைட்டு சாப்பிட்டது ஒரே ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டேன். எல்லாமே இருக்கு வண்டி டேங்க்குள்ள. சரி சாப்பிட்டா தூக்கம் வந்துடுமோ அப்படி யோசிச்சு விட்டுட்டேன். நல்ல லாங்குங்க, நல்ல ஒரு லாங்கு. எனக்கு இது ஒரு நல்ல ஒரு லாங்கு. 3 நாள் கழிச்சு இல்லை நல்ல வேலை. பச்சை புல்லும் பனி புல்லும் நுனி புல்லுமா வளர்ந்த குறும்பு ஆடு மாதிரி இருக்கே இது. கட்டையா உரம் முடக்கிறது வெளி இதெல்லாம் கொஞ்சம் நான் பார்த்துருக்கேன். எங்கேயோ எதுலையோ மிஸ் பண்ணியிருக்கேன். எப்படி எதில் மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. இப்படியே போவோம். நல்லா மழை பெஞ்சிருக்கு. ஈசல்லாம் இருக்கு போல இருக்கே. இங்கெல்லாம் நல்லா தான் மழை பெஞ்சிருக்கு. அங்கிட்டு தான் மழையே இல்லை கோயம்புத்தூரில் இந்தளவுக்கு. ஈசல் அது இதெல்லாம் பார்த்தாலே கிளைமேட்டு கூலிங் எல்லாம் பார்த்து ரோடெல்லாம் வேறு நினைஞ்சிருக்கு. பெட்ரோல் பங்க்கு முன்னாடி தண்ணியாக வேறு இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ ஈசல் செத்து கிடக்கு. இங்கே பாருங்க. அடேங்க அப்பா அடேங்க அப்பா அடேங்க அப்பா. கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் ஈசலெல்லாம். எல்லாம் மழை வருதுன்னா கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் நேரம் இருக்கும், செத்து போயிடும். நான் நேற்று நெட்டில் பார்த்தேன், இதை வச்சு யாரோ ஒருத்தர் ஈசல் பிரியாணியா அதை செஞ்சுட்டு இருந்தான் பார்த்தேன். வண்டி மேலே பட்டுச்சு. மேலே ஈராளா, அடுத்து கீழே ஈரால் வரும். ஓகே, லைட்டெல்லாம் ஆன் பண்ணிக்குவோம், இன்னும் ஃபோக்கஸ்டாக இருக்கும். இந்த ரோடு நல்லா இருந்தால் சந்தோஷம்தான். நான் பாட்டு ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். இந்த கீழேரால தான் மிட்டாய் கடைலாம் இருக்கும். மிட்டாய் கருப்பட்டி மிட்டாய் அது இதுன்னு கிடக்கும் இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும். இல்லை அதை விட்டோம்னா கோவில்பட்டியில் போய் இந்த கருப்பட்டி மிட்டாய், இந்த சேவு, அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. தூத்துக்குடியே இங்கிருந்து 40 கிலோமீட்டர் தாங்க. தூத்துக்குடிக்கே போயிட்டு வந்துடலாம் போல இருக்கே. கொஞ்சம் ரோடு தெரிய மாட்டேங்குது. விஷயம் ஓப்பன் பண்ணாதான் கொஞ்சம் தெரியும். கேமரால வீடியோ நல்லா வந்திருக்கான்னு தெரியல. ரோடோட வியூலாம் இந்த மாதிரி கரெக்டாக தான் வச்சிருக்கேன். பார்ப்போம், எடுத்துக்கிட்டே இருக்கேன் வீடியோ. இதை ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டு பார்த்துட்டு. லட்சுமி தங்கவாண்டியர் மிட்டாய் கடை. தங்கவாண்டியர் மிட்டாய் கடை கொஞ்சம் ஃபேமஸு. போகிறான், வண்டியை நிப்பாட்டுறான். வண்டியை கொஞ்சம் பார்த்துக்கணும் சேஃப்டியாக. கிராமம் தான், வண்டி நிற்கும். ஆனால் ஊரில் இருக்கிறவங்கலாம் எப்படி என்னன்னு தெரியல. அதனால தான் பொதுவாக பகலில் எல்லாம் முடிச்சவங்க வரக்கு முன்னாடி ராத்துக்கும் வந்தோம்னா நம்மளெல்லாம் பார்த்து சரி வண்டி நிற்கிதுங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிடுவானுங்க.
ஒரே யோசனை, அதுதான் எனக்கு ஒரு யோசனை தவிர மற்றபடி வேறு எந்த யோசனையும் இல்லை. இல்லை வராதீங்க வைக்காதீங்க 1000 சொல்கிறாங்க, பட் அதெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்லை. மஞ்சநாயக்கம்பட்டி 1.5 கிலோமீட்ரு. அடுத்த ஊர் நினைக்கிறேன், இத்திலப்ப நாயக்கன்பட்டி. ரைட் சைடு போகணுமாம்மா. ரைட் அப்படி போக முடியாது, நம்ம கீழே விட்டு தான் போகணும். ஆமாம், கீழே விட்டு தான் போக முடியும். இதில் போயிட்டே இருந்தோம்னா ஒரு ரைட் கட்டு வரும். இதில் டேர்ன் பண்ணிட்டோம்னா ஊருக்குள்ளே வந்துடும். மாறி சரி ரைட்டு. சகதியா இருக்கு, அதான் பார்த்தேன் நான். ரைட்டு.